ஒருநாள் காலை நேரத்தில் டிம்மி தனது தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது தோட்டத்திலிருந்த பூக்கள் காற்றில் அசைந்தன. பட்டாம்பூச்சிகள் எல்லாம் அவனை சுற்றி நடனமாடியது. திடீரென்று அவன் ஒரு மென்மையான சிணுங்கலைக் கேட்டான். டிம்மி நின்று கவனித்தான். அங்கே இருந்த புதர்களுக்குப் பின்னால் இருந்து ஒரு சிறிய சோகமான சத்தம் வந்தது. அவன் இலைகளை விலக்கிப் பார்த்தான். அங்கே சுருண்டு நடுங்கியபடி ஒரு சிறிய நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. டிம்மி கிசுகிசுத்தான். "நீ பயந்து பசியுடன் இருக்கிறாய். நான் உனக்கு உதவுகிறேன்." டிம்மி நாய்க்குட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் மிகவும் மெதுவாக சென்றான். அவன் ஒரு கிண்ணத்தில் பாலை நாய்க்குட்டிக்கு வைத்தான். நாய்க்குட்டி பாலை மகிழ்ச்சியுடன் நக்கியது. நாய்க்குட்டி அதனின் வாலை அசைக்கத் தொடங்கியது. எனவே டிம்மி அக்கம் பக்கம் விசாரித்தான். "நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை இழந்துவிட்டீர்களா?" என்று எல்லோரிடமும் கேட்டான். அங்கே ஒரு சிறுமி கண்களில் கண்ணீருடன் சாலையில் நடந்து வந்தாள். "என் நாய்க்குட்டியை யாராச்சும் பாத்தீங்களா?" என்று அவள் அழுதாள். டிம்மி முன்னோக்கி வந்து சிறிய நாய்க்குட்டியை மெதுவாக நீட்டினான். அவள் நாய்க்குட்டியை தூக்கி இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். "என் நாய்க்குட்டியே கண்டுபிடித்ததற்கு மிக்க நன்றி" என்று சொன்னாள். நாய்க்குட்டி கடைசியாக ஒரு முறை வாலை ஆட்டும்போது டிம்மி கையசைத்து "பத்திரமாக பார்த்துக்கொள்" என்று சிறுமியிடம் சொன்னான். அன்று இரவு நட்சத்திரங்கள் மேலே மின்னும்போது டிம்மி முகத்தில் ஒரு பெரிய புன்னகையுடன் படுக்கையில் அமர்ந்தான். அவன் ஏதோ ஒரு அன்பான காரியத்தைச் செய்திருந்தான். அது அவனை ஒரு ஹீரோவாக உணர வைத்தது.